இன்று நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றேன். இதை போலவே தமிழகத்திலே அனைத்து வாக்காளர்களும் வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வாக்களிக்காமல் விடுவதன் மூலம் தவறானவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தமிழ்நாடு அந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு முன்னிலையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாக்களித்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தாமதப்படுத்தாமல் காலையிலேயே உங்களுடைய வாக்குகளை, அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை நிறைய வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சில வாக்குச்சாவடிகளிலே 500 வாக்குகள் 600 வாக்குகள் என்று குறைந்த வாக்குகள் எண்ணிக்கையில் இருக்கின்ற காரணத்தினால் விரைவிலே வாக்குப்பதிவு பல வாக்குச்சாவடிகளிலே முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லோரும் நீங்கள் விரைவில் வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது சமூக நீதியை உள்ளடக்கியது என்று எப்போதும் அந்த நம்பிக்கை கொண்டிருப்பவர். அந்த வகையில் அடித்தட்டு மக்களும் சரிசமமாக மேலே வர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானத்தையும் அதிகப்படுத்தி இருக்கிறார். வீட்டிலே ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அவருடைய வருமானம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பல்வேறு திட்டங்கள், கட்டணமில்லா பேருந்து, விடியல் பயணம், அதே போல மகளிர் உரிமை தொகை இப்போது 1000 கொடுத்து கொண்டிருப்பது இன்னும் 2000 மாறப்போகின்றது. இப்படி பல சமூக நல திட்டங்கள், அதே போல புதுமை பெண், தவப்புதல்வன், இது போன்ற திட்டங்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பை தொடர்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. நான் முதல்வன் திட்டம், இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலும் முதலமைச்சரின் திட்டங்களால் ஒருவராவது பயன்பெற்று இருப்பார். பயன்பெறாதவர்களே இல்லை என்கிற வகையில் முதலமைச்சர் திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் முதலமைச்சருடைய எண்ணப்படி 200 தொகுதிகளுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெறும். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்ற முகமூடியோடு தமிழகத்திலே வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் எந்த நேரத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதை நாம் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதாகவே இருக்கிறது. அதனால் அவருக்கு யார் வாக்களித்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பது போலத்தான். அவரை களத்தில் நிறுத்தி இருப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியோட வாக்குகளை பிரிக்க முடியுமா என்ற முயற்சிதான். ஆனால் இப்போது கள நிலவரப்படி அதிமுக பாஜக வாக்குகளைத்தான் அவர் பிரிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி குறைத்துக் கொள்ள சொல்லி இருக்கிறது. அதனால்தான் பல நாட்களிலே பிரச்சாரங்களை அறிவித்துவிட்டு அவர் ரத்து செய்து கொண்டிருக்கிறார். சொந்த காசிலேயே அதிமுக சூனியம் வைத்துக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால கண்டிப்பாக